Dear +1 Gamma students, good morning. We shall continue the 18th chapter. We are in the last part of the 18th chapter. Business ethics and corporate governance. Today in this session we shall discuss why MNCs in India. Why MNCs in India? பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு தேவையா? பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு தேவையா? In your book back there is a short answer question. Why MNCs in India? Any three. இந்தியாவுக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் தேவையா? The reasons for so many MNCs in India are as follows. இந்தியாவில் இவ்வளோ பன்னாட்டு நிறுவனங்கள் செயல்படுவதற்கான காரணங்கள் சொல்லப்படுகிறது. இந்தியா ஹேஸ் ஏ ஹியூஜ் மார்க்கெட். இந்தியா ஹேஸ் ஏ ஹியூஜ் மார்க்கெட். தட் மீன்ஸ் இந்தியாவில் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு இருக்கிறது. இங்கே மக்கள் தொகை அதிகம், வாங்குறவங்க எண்ணிக்கை அதிகம். அதனால் இந்தியாவில் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு இருக்கிறது. It is one of the fastest growing economies in the world. உலக அளவில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்தில் இந்தியா முக்கிய இடத்தை பெறுகிறது. அதனால் இங்கே வாய்ப்புகள் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. Favorable policies of the government towards FDI, foreign direct investment. அரசாங்கத்தோட சாதகமான கொள்கைகள் மூலமாக அந்நிய நேரடி முதலீடு பெருமளவு இந்தியாவுக்கு கிடைக்குது. அரசாங்கத்தோட சாதகமான கொள்கைகள் மூலமாக அந்நிய நேரடி முதலீடு பெருமளவு இந்தியாவுக்கு கிடைக்குது. ஃபினான்ஷியல் லிபரலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப்டர் 1991. 1991க்கு பிறகு இந்தியா பின்பற்றி வரும் தாராளமயமாக்கல் கொள்கை ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. பன்னாட்டு நிறுவனங்களோட வருகைக்கு தாராளமயமாக்கல் கொள்கை ஒரு முக்கிய காரணம். Government encourages and makes continuous efforts to attract foreign investment by relaxing policies. அரசாங்கம் தன்னோட கொள்கைகளை தளர்த்தி அதன் மூலமாக பன்னாட்டு முதலீட்டை ஈர்க்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதெல்லாம் காரணம். ஒய் எம்என்சி இன் இந்தியா அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் நம்ம ஆன்சராக சொல்லலாம். ஓகே, நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் த நெக்ஸ்ட் ஒன். ஹைலைட்ஸ் 2015. India ranks 10th in the world in factory output. உலக அளவில் இந்திய தொழிற்சாலை உற்பத்தியில் 10வது இடத்துல இருக்குது. The manufacturing sector accounts for 27.6% GDP. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி 27.6% உற்பத்தி துறையில் இருக்குது. பிரைவேட்டைசேஷன் ஆஃப் சர்டன் பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். குறிப்பிட்ட சில பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டு இருக்கிறது. லிபரலைசேஷன் ஆல்சோ அட்ராக்டட் த எம்என்சிஸ் அண்ட் என்கரேஜ்டு த லோக்கல் என்டர்பிரனர்ஸ். தாராளமயமாக்கல் மூலமாக பன்னாட்டு நிறுவனங்களை ஈர்த்து அதன் மூலமாக உள்நாட்டு தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கிறது. இந்தியா ஸ்டாண்ட்ஸ் 15th in சர்வீஸ் அவுட்புட். சேவைகளை வழங்குவதில் இந்தியா 15வது இடத்துல இருக்குது. சேவைகளை வழங்குவதில் இந்தியா 15வது இடத்துல இருக்குது. Increased demand from foreign consumers for Indian products and services. India has an extensive network of undersea fiber optic
cables, leading to India becoming the center for outsourcing business process. வெளிநாட்டு நுகர்வோர் மத்தியில் இந்திய பொருள்கள் மற்றும் பணிகளோட தேவைகள் அதிகரிச்சிருக்கு. கடலுக்கடியில் நார் இழை கம்பிகள்னு சொல்கிறோம், ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ் மூலமாக பரந்த அளவில் பின்னல் வலை போன்று உலக அளவில் இந்தியா தொடர்பு கொண்டிருக்கிறது. இந்தியா ஹஸ் பிகம் a big employment generator. India has become the big employment generator, especially amongst the young graduates. India has witnessed sustained economic development as envisioned by our forefathers. இந்திய பொருளாதாரம் பெரிய அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்கி வருகிறது. குறிப்பாக இளம் பட்டதாரிகள் மனசில் ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி இந்திய பொருளாதார வளர்ச்சி குறித்து பெருமைப்படும்படியாக செய்திருக்கிறது. The following are the names of some of the most famous multinational companies. அது கீழே கொடுத்துருக்காங்க. IBM International Business Mission, Microsoft, Pepsi Company, Sony, Vodafone, Reebok, Nokia. The entry of MNCs into India have proved quite beneficial for the growth and development of Indian economy, providing employment opportunities for the young generation. இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களோட வருகை அதனோட பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் இந்த பன்னாட்டு நிறுவனங்களோட வருகை மிகவும் பயன்பாடுள்ளதாக இருக்கிறது. இளைய தலைமுறையினருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருகிறது. Okay students, thank you.